எருசலேம் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயமும் பரலோகத்தில் தான் இருக்கிறதை அவர் தரிசனத்திலே பார்த்தவங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இரண்டும் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரும் என்று அவர் வேதத்தில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தரிசனத்திலே சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லி சமாரியா ஸ்திரீயிடத்திலே சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? இந்த நாங்கள் சமாரியா மலையிலே தொழுகை செய்கிறோம், நீங்கள் எருசலேமில் தான் தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அது சரிதானா என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது: நீங்கள் தெரியாததை தொழுகை செய்கிறீர்கள், நாங்கள் தெரிந்திருக்கிறதை தொழுகை செய்கிறோம் என்று அவர் சொல்கிறார். உண்மையாய் தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அது இப்பொழுதே அப்படி தொழுகை செய்கிற காலம் வந்துவிட்டது என்று அவர் சொல்லுகிறார். அதை பிதாவும் விரும்புகிறார் என்று சொல்கிறார். அதாவது எருசலேமில் தான் வணங்க வேண்டும், எருசலேமில் போய் தான் வணங்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அவர் அங்கே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே, முதலாவது சபை பிறந்த நாளிலே, பஸ்கா பண்டிகையிலிருந்து 50 நாட்கள் கழித்து வருகிற இந்த விடுதலையின் நாளிலே, அதாவது தேவன் தங்களுக்கு கற்பனைகளை கட்டளைகளை கொடுத்த என்று சொல்லி சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து தங்களிடத்தில் இருக்கிற முதல் பலனை கடவுளுக்கு கொடுத்து அவரை கொண்டாடுகிற, ஆராதிக்கிற, வணங்குகிற இந்த பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து முதலாவது சபை பிறந்த நாளாக இன்றைக்கு காணப்படுகிறது. இப்படி இருக்க சபை இங்கே இல்லை. அது எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய சபையாக அது பரலோகத்தில் இருக்கிறது. எருசலேம் இங்கே இல்லை, அது பரலோகத்தில் இருக்கிறது. மறுபடியும் இறங்கி வரப்போகிறது. மறுபடியும் கிறிஸ்து வருகிற நாளில் அது இறங்கி வரப்போகிறது. அப்படியானால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற என்பது இனி எருசலேமில் போய் தொழுகை செய்வதல்ல. அதற்காக இப்பொழுது சண்டை நடக்கிறது. அதற்காக நாம் நிறைய காரியங்களை விரும்பி கொண்டிருக்கோம். அது அப்படி அல்ல. அது தேவாதி தேவனுடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழ்தல், உண்மையோடும் ஆவியோடும் என்று சொல்லுகிறது அவருடைய வார்த்தை. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற, உங்களுக்கு இப்படிப்பட்ட அவருடைய உபதேசங்களை, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி, எப்படி 10 கற்பனைகள் சொல்லப்பட்டது, முன்பு சொல்லப்பட்டது என்று சொல்லி அதை கழித்து தள்ளிவிட்டு உங்களுக்கு புதிதாய் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? பொய் சொல்லாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், அவருடைய ஆட்டிடியூட்ஸே இந்த புதிய பரிசுத்த ஆவியானவர் பிறந்து வந்த பொழுது மாறிவிட்டது. அவருடைய சீஷர்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தார்கள். அதனால் தேவன் சொன்ன வார்த்தையோடு இணைந்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம். நாம் மனதில்